தமிழ்த்தாயின் தலைமகன், உலக அரசியல் பார்வையில் அனைவரால் திரும்பி பார்க்கப்படுகின்ற கலைஞர். தமிழுக்கும் தமிழ் இனத்திற்கும் ஒப்பற்ற மாபெரும் செயல்களை செய்து தமிழையும் தமிழ் மண்ணையும் வாழ வைத்துக் கொண்டிருக்கின்ற அருவரும் கலைஞர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஈடு இணைற்ற தலைவராகவே கலைஞர் அவர்கள் 20ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த மிகப்பெரும் தலைவர்களில் பேரறிஞர் அண்ணா அவர்களும் கலைஞர் அவர்களும் நம்மிடையே வாழ்ந்தவர்கள். அண்ணா அவர்கள் நமக்கு கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு மட்டும் சொல்லித்தராமல் கூடவே கலைஞர் அவளை விட்டு சென்றிருக்கின்றார்கள். தன்பான உணவு, சுயமரியாதை சிந்தனை, தமிழ் இனம் வளர்ச்சி, தமிழ் மக்களுடைய முன்னேற்றம் என்று தன் வாழ்நாள் முழுவதும் ஆட்சியில் இருந்தாலும் ஆட்சியில் இல்லை என்றாலும் மக்களுக்காக பாடுபட்ட ஒரே தமிழ் தலைவர் முத்தமிழ் கலைஞர் அவர்கள். இன்னைக்கு கலைஞர் அவர்களை சொல்லணும்னு சொன்னால், ஒரு திரைப்பட உலகை அவர் திரைப்பட உலகை திருப்பி போட்டை சொல்வதா, இல்லை சட்டமன்றத்திலே அவர் நகைச்சுவையோடு சிந்தனையோடும் பேசுவதை சொல்லுவதா, பல்வேறு செய்திகளை சொல்லிக்கொண்டு போகலாம். திரைப்படத்தில் சொல்லுன்னு சொன்னால், பராசக்தியிலே கடைசி ஒரு காட்சி வரும். எஸ் ராஜேந்திரன் பிச்சைக்காரர் மாநாடு நடத்தணும்னு சொல்லுவார். பிச்சைக்காரர் மாநாடு நடத்தணுமான்னு சொல்லி பிச்சைக்காரர்களாக மீண்டும் நீங்கள் மாடிக்கே வாருங்கள் என்ற வசனத்தை சொல்லிவிட்டு அதை நடைமுறைப்படுத்தியவர் கலைஞர் அவர்கள். தன் ஆட்சிக்கு வந்த பிறகு பிச்சைக்காரர் மறுவாழ்வு இல்லம் ஏற்படுத்தி நாட்டிலே பிச்சைகள் இல்லாத அளவிற்கு 1952 தான் எழுதியதை நடைமுறைப்படுத்தியவர் கலைஞர் அவர்கள். அது மட்டுமல்ல, பூம்பார் திரைப்படத்தில் ஒரு காட்சி வரும். அதில் கேபி சுந்தராம்பாள் அவர்களை, அது பூம்புகார் ப்ரொடக்ஷன்ஸ் கலைஞருடையது, முஸ்லிமானவருடையது, கேபி சுந்தராம்பாள் அவர்களை கவுந்தி அடிகளாக நடிக்க வேண்டும் சொல்லி தலைவர் விருப்பப்பட்டு அந்த பாத்திரத்தை நடிக்க வற்புறுத்தினார்கள். அவர் சொன்னாராம், கலைஞர் வசனம் எழுதுகிறார், பாடல் எழுதுகிறார், ஏதாவது வில்லங்கம் வருமோன்னு கேட்கும்போது உங்களுக்கு எந்தவித வில்லங்கம் வராமல் நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம்னு சொல்லி அங்கே ஒரு படத்தில் ஒரு பாடல், கோவலன் படுகொலை செய்யப்பட்ட பிறகு அன்று கொண்ட அரசனானை வென்றுவிட்டது, நின்று கொள்ளும் இறைவன் எங்கே சென்று விட்டது கலைஞர் பாட்டு எழுதுகிறார். இந்த பாடலை கேபிஎஸ் பாட மாட்டேன்ட்டாங்க. தெய்வம் எங்கே சென்று விட்டு நான் பாட மாட்டேன். உடனே கலைஞர் சொல்கிறாங்க பரவாயில்ல விடுங்கன்னு சொல்லிட்டு அதே வரியை மாற்றி நின்று கொள்ளும் தெய்வம் இங்கே வந்து விட்டதுன்னு சொல்லி அந்த கண்ணகி அந்த இடத்துல காட்டுவாங்க. அந்த அளவுக்கு நாவன்மையும் எழுத்தாக்களும் மிளகு அளவுக்கு அங்கே இருந்து கொண்டிருக்கிறது. அதே விட மனோகரா படத்திருப்பான்னு சொன்னால் அவரை சங்கிலா கட்டி ஈட்டிட்டு வருவாங்க சிவாஜி கணேசனை. அந்த நேரத்தில் புருஷோத்தம் மன்னர் கேட்பார், மனோகரா உன்னை ஏன் அழைத்து வர சொன்ன தெரியுமான்னு கேட்பார். திருத்திக் கொள்ளுங்கள் தந்தையே, அழைத்து வர சொல்லவில்லை, இழுத்து வர சொல்லியிருக்கிறவர். அதாவது வார்த்தை ஜாலங்கள், ஒவ்வொரு வார்த்தைக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை தலைவர் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அதே போன்று சட்டமன்ற 2 நிகழ்ச்சிகள், அம்மையார் அனந்தநாயக அவர் எதிர்கட்சி தலைவராக இருக்க ஆட்சியில் இருக்கும்போது தலைவர் எதிர்கட்சி சிறை சென்று சட்டமன்றத்துக்கு வருகிறாரு. அந்த அம்மையார் கேட்குறாங்க, எப்படி என்ன கலைஞர் மாமியார் வீடு எப்படி இருந்ததுன்னு கேட்டாராம்மா. அது கலைஞர் சொன்னாராம், உங்கள் தாய் வீடு நலமாக இருந்தது அப்படின்னு ஒரு நகைச்சுவையோடு சொல்கிற பதில். அதே போன்று குழந்தைவேலு உள்ளாட்சித்துறை அமைச்சர், ராஜாராம் சபாநாயகர், அந்த நேரத்தில் தலைவர் மீது மிகப்பெரிய குற்றச்சாட்டு, இவர் சொத்து வாங்கியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி குழந்தைவேலு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அந்த நேரத்தில் என்ன பண்ணுறார் தலைவர் சொல்கிறார், நான் சொத்து வாங்கி நிரூபிச்சின்னு சொன்னால் நான் என் பதிவை ராஜினாமா பண்ணுறேன், ஆனால் நிரூபிக்கணும் நீ என்ன பண்ணின்னு கேட்கும்போது நான் ராஜினாமா பண்ணி குழந்தைவேல் 2 பேர் சவால் விடுறாங்க. ஒரு வாரத்துக்கு பிறகு குழந்தைவேல் போலியான ஒரு பத்திரத்தை கொண்டு வந்து கொடுத்து அவர் சொன்னது பொய் நிரூபணம் ஆகிறது. அப்போ கலைஞர் குற்றமற்றவர், குழந்தைவேலு குற்றவாளி ஆகி போச்சு. அப்போ அவர் சொன்ன மாதிரி ஒரு வாப்பு ராஜினாமா பண்ணுவாரான்னு கேட்டு எம்ஜிஆர் கேட்டார் கலைஞர்கிட்ட வந்து, இந்த மாதிரி ராஜினாமா பண்ண சொல்லி கேட்பீங்க பார்த்து ஏன் கேட்குறேன்னு சொல்லும்போது, இல்லை இந்த மாதிரி கோமாளிகள் இருக்கணும் நிறைய பேர், அதனால தான் நான் ராஜினாமா பண்ண சொல்கிறேன்னு சொல்கிறான்.
அதற்கு எந்தையுமே சீரியஸான நகைச்சுவை எடுத்துக்கொள்ளக்கூடிய தன்மை இவருக்கு உண்டு. இவருடைய எழுத்தாற்றல், இவர் ஏறு எழுத்துக்கள், தொல்காப்பிய பூங்காவாக இருந்தாலும், குரலோவியமாக இருந்தாலும், பெண்பாண்டி சிங்கமாக இருந்தாலும், பொன்ன சங்கராக இருந்தாலும், இன்னைக்கு மக்களிடையே ஒரு விழிப்புணர்வு ஏற்படும் வகையில் இவருடைய எழுத்துக்கள் அமைந்திருக்கு சொன்னால் அது மிகையாகாது. அது மட்டுமல்ல, புட்டபர்த்தி சாய்பாபாவை பார்க்க எல்லாருமே காத்து நிற்கிறாங்க. ஆனால் அந்த புட்டபர்த்தி சாய்பாபா கலைஞர் பார்க்கறது கோபாலபுரம் வர்றார். கோபாலபுரம் வந்த பிறகு அவங்க கேட்குறாங்க, வெளியில் வந்து புட்டபர்த்தி சாய்பாபா கேட்குறாங்க, அவர் நாத்திகர், நீங்கள் ஒரு ஆன்மீகவாதி, நீங்கள் போய் எப்படி அவர் பார்க்குறேன்னு கேட்குற நேரத்தில் அவர் சொன்னாராம், நான் அவரை கலைஞராக கருணாநிதியாக பார்க்கவில்லை, ராஜராஜ சோழனாக பார்க்கிறேன்னு சொன்னார். இந்த நேரத்தில் நம்ம தெரியப்படுத்த ஒரு விஷயம் இருக்குது. ராஜராஜ சோழன் வச்சு சொல்லும்போது ஞானசம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரம் எழுதிய தேவாரம், அந்த தேவார பதிப்பகத்தை சிதம்பரத்தில் இருக்கிற அங்கே இருக்கிற பெரியவர்கள்லாம் ஒரு திருவரையில் பூட்டி வச்சிருக்கிறாங்க. பூட்டி வச்சு என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, மூவரும் வந்தால் தான் தேவாரம் எழுதிய திருவாசகர், நாவுக்கரசர், ஞானசம்பந்தர் 3 பேர் உயிரோடு வந்தால் தான் அந்த பதிப்பகத்தை கொடுப்பன்னு சொல்லி ஒரு வைராகத்தோடு இருக்கிறாங்க. இந்த செய்தி ராஜராஜ சோழனுக்கு போய் தெரியுது. இப்போ ராஜராஜ சோழன் சொல்கிறாரு, நான் 3 பேரை அழைத்து வருகிறேன், அவர் தயாராக இருக்க சொல்லுன்னு சொல்கிறார். அப்போ ராஜராஜ சோழன் போகிறாரு. ராஜராஜ போயிட்டு அவங்களை கூப்பிட்டு, இந்த 3 பேர் வந்திருக்கிறாங்க, நீங்கள் இந்த பதிகத்தை கொடுன்னு கேட்கும்போது எங்கேன்னு சொல்லும்போது பொற்சிலைகளாக ஞானசம்பந்தரையும் திருநாவுக்கரசரையும் சுந்தரையும் காட்டுறாரு ராஜராஜ சோழன். என்னங்க சிலையில் காட்டுறீங்களே, அவர் எங்கன்னு கேட்கும்போது, இங்கே இருக்கிற நடராஜர் யார்? பொற்சிலை தானே, அது தெய்வமா சிலையா? அது சிலை என்றால் இவர்களும் சிலை, அது தெய்வம் என்றால் இவர்களும் தெய்வம் என்று சொல்லி அங்கே இருக்கின்ற அந்த தேவார திருப்பதிகத்தை பெற்று அரங்கேற்றியது வரலாறு. அது அன்றைக்கு ஆரம்பித்த பிரச்சனை தான் இன்றைக்கு வரைக்கும் அமைச்சர் தொடர்ந்து இருக்குது. இந்த சிதம்பரம் கோயில் தீட்சருடைய பிரச்சனை, பல தவறுகளை செய்கின்றார்கள் அங்கே இருக்கிற தீட்சிதர்கள். அதாவது நம்முடைய இறைவனுக்கு எதிர்ப்பானதுவே ஒரு ஆறுமுக சிவனடியார் இன்றைக்கு திருவாசகத்துக்கு இணையான ஒரு வாசகம் இல்லைன்னு சொல்வார்கள். அந்த திருவாசகத்தை திருநாளுடைய சிவனையை போட்டு எந்நாட்டுக்கு விரைவாய் போட்டு நமச்சி வாழ வாழ்க நாதான் தாழ்வாக இப்போது நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க என்று திருவாசகத்தை ஆறுமுக சிவனடியார் சிதம்பரத்திலே ஓதுகின்ற போது அங்கே இருக்கக்கூடிய தீட்சிதர்கள் அவரை அப்புறப்படுத்தினார்கள் என்ற செய்தி உங்களுக்கு நிறைய தெரியும். அதுபோன்ற அராஜகத்தை நடத்தி கொண்டிருக்கின்றவர்கள் அன்று முதல் இன்று வரை அவர்களை மடைக்கு ஒடுக்க வேண்டியது அந்த பணியை மாண்புமிகு அமைச்சர்கள் செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். கூடிய விரைவை நிறைவேறினால்தான் சாதாரண மக்களும் இறைவனை போய் சேர முடியும் என்பதை நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, இன்னைக்கு ராமானுஜர் எவ்வளவு பேருக்கு நமக்கு தெரியும், வைணவ பெருமான் ராமானுஜரை நம் கண்முன்னே கொண்டு வந்தவர் கலைஞர் அவர்கள். இந்த தொடராக எழுதி ராமானுஜரை எந்த அளவுக்கு அவர் சிறப்பாக வாழ்ந்தவர் என்பதை நாம் தெரியப்படுத்தியவர் கலைஞர் அவர்கள். அது மட்டுமல்ல, அந்த ராமானுஜர் தொடரை திருப்பதி தேவஸ்தானத்தை வந்து இந்த ராயத்தை வாங்கிட்டு போனதெல்லாம் தலைவருக்கு கிடைத்த மிகப்பெரிய பெருமை, தமிழுக்கு கிடைத்த பெருமை. அந்த அளவுக்கு இன்றைக்கு தமிழையும் தமிழ் இனத்தையும் போட்டி பாதுகாக்கின்ற இன்றைக்கு கலைஞர் அவர்கள் இருக்கிறார்கள். அவரை தொடர்ந்து இன்றைக்கு தளபதி அவர்கள் இன்றைக்கு அரசியல் சூழ்நிலை பற்றி சொன்னால் ஜனநாயகம் பாடுபட்டு கிடக்கிறது, ஜனநாயகம் மடிந்து கொண்டிருக்கிறது, ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு முடியும் தளபதி அவர்களுக்கு இருக்கின்றது என்று சொன்னால் இன்றைக்கு காஷ்மீர் மாநிலத்தை 2ஆக பிரித்து லடாக் யூனியன் பிரதேசமாகவும் காஷ்மீர் யூனியன் பிரதேசமாக்கி இன்றைக்கு மாநிலங்களையே அழிக்கின்ற நிலையில் இன்றைக்கு மோடி அரசாங்கம் இருக்கிறது. சுதந்திரம் பெறுவதற்கு முன்பாக இருந்த தனியார் இருந்த தனியார் நிறுவனத்தை எல்லாம் சுதந்திரத்துக்கு பிறகு பொதுத்துறை நிறுவனமாக ஆக்கிய பெருமை நமக்கு சுதந்திர இந்தியாவுக்கு உண்டு. ஆனால் இன்றைக்கு பொதுத்துறை நிறுவனங்களை எல்லாம் தனியாருக்கு தாரை வார்த்து கொடுக்கின்ற நிலைமை இன்றைக்கு மோடி உருவாக்கி கொண்டிருக்கின்றார். அதன் மூலம் அவர் பயனடைந்து மீண்டும் ஏதாவது தவறு செய்து மீண்டும் ஆட்சி வர முடியாதா என்கின்ற இயக்கத்தில் அவர் இருந்து கொண்டிருக்கின்றார். அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளியாகத்தான் இன்றைக்கு நம்ம தளபதி அவர்கள் பல்வேறு முயற்சிகளை எடுத்து மாறுபட்ட கருத்துக்களை கொண்டவர்களை எல்லாம் மாறுபட்ட எண்ணங்களை கொண்ட அரசியல் தலைவர்களை ஒருங்கிணைத்து இந்தியா கூட்டணியை உருவாக்கி அதன் மூலமும் சர்வாதிகாரி மோடியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்கிற நிலையில் இன்னைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். என்று சொன்னால் மீண்டும் மோடி ஆட்சிக்கு வருவான்னு சொன்னால் நண்பர்களே, நாம் தேர்தலையே சந்திக்க முடியாத நிலைமை ஏற்படும்.
அந்த அளவுக்கு ஒரு ஜனநாயக முறையிலே இன்றைக்கி எந்த தவறு செய்ய முடியுமோ அதையெல்லாம் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கின்றார். அன்றைக்கி மணிமூர் பற்றி எழுந்தபோது பாராளுமன்றத்துக்கு வரவேற்பதற்காக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு அவரை வரவேற்க வேண்டியது. இன்றைக்கு ஒரு அத்துமீறி இந்த பாராளுமன்றம் வந்தவர்களை பற்றி விளக்கம் அளிப்பதற்காக ஒரு மோடியும் சரி அமித்ஷாவும் பாராளுமன்றத்துக்கு வர தயங்குகிறார்கள். ஆனால் வெளியிலே அறிக்கை கொடுக்கிறார்கள். ஒரு 10 நிமிஷம் வந்து போக முடியல. அந்த அளவுக்கு இன்றைக்கு நாட்டு பாதுகாப்பான நிலையில் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொண்டு வரக்கூடிய தேர்தலில் நாம் ஏதோ பேசுவது மட்டுமல்ல, செயல்பாட்டிலே காட்டி வரக்கூடிய தேர்தலில் 40க்கு 40 நாம் தமிழகத்தில் வெற்றி பெற்று 40ம் நமதே, நாளை நமதே, நாடும் நமதே என்ற சூழலையை தளபதி அவருடைய கையில் ஒப்பிடுவோம் சொன்னால் வருங்காலம் நாம் நம்முடைய சன்னதியினர் நிம்மதியாக மூச்சோட முடியுமென்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி நன்றி, வணக்கம்.